மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் த டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். வணக்கம். நான் இன்னைக்கு வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம எல்லோரும் ஒரு ஷேர் வாங்குவோம். அந்த ஷேர் வாங்கும்போது வந்துட்டு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படின்ட்டு வாங்குகிறோம் அப்படின்ட்டா அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம வந்து பே பண்ணி வாங்குவோம். அந்த கம்பெனியில் நம்ம பே பண்ணி வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளும் அதில் வந்து ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு நேம் நம்மளுக்கு இருக்குது. இப்போது நம்மளாக ஒரு கம்பெனியை நம்மளாக சூஸ் பண்ணி நம்மளாக இருக்கிற அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற ப்ராசஸ். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுலேயே வேர்ட்லேயே தெரியும் மியூச்சுவலான ஃபண்ட்ஸ். மியூச்சுவல்னால் நம்மள மாதிரி 4-5 பேர் எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் ஒரு 10,000 வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு 10,000 வச்சுருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10,000 வச்சுருக்கோம், ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு 50,000-60,000 வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு போடுறோம், அதில் அமௌண்ட் பே பண்ணுறோம். அந்த அமௌண்ட் அவங்களுக்கெல்லாம் பல்காக கலெக்ட் ஆகி 50,000 எடுத்துக்கோங்க. அவங்கெல்லாம் ரொம்ப நிறைய பேர்த்துட்டலாம் வாங்கினாங்க, அதில் வந்து க்ரோஸ் கணக்கில் போகும். அந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் நீங்கள் போடுற அமௌண்ட் எல்லாமே மேனேஜ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் டிசிஷன்ஸ் எடுத்து அவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது அவராக தான் இருப்பார். கோடிக்கணக்கில் அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேபி ஈக்விட்டி, கமாடிட்டி, இல்லை பாண்டு, இந்த பாண்டில் இன்சூரன்ஸ் பாலிசிஸில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு டெக்னாலஜி இல்லையா, ஷேரில் வந்து டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க, இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து எந்தெந்த இதெல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் த டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். இப்படி சொல்கிற ஒரு லைனை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோம். அந்த என்ன மாதிரி போட்டிருப்பாங்கன்னா, இந்த கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா இது கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துட்டு இது மாதிரி ரெண்டு மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து லம்சம், இன்னொன்று வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, லம்சம்னா நீங்கள் ஒரு 10,000 வச்சுருக்கீங்க, 10,000 கையில் இருக்க, அந்த 10,000 அப்படியே டேரெக்டாக நான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா அது வந்து லம்சம். ஒட்டுக்கா நான் அப்படியே லம்பாக 10,000 போட்டு கையில் இருக்க அமௌண்ட்டை போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா, நான் வந்து கையில் வந்துட்டு அமௌண்ட்டு மாதம் நான் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் ஒரு 10,000. அந்த 10,000 நான் வந்து மாதம் இதுக்கு வந்து ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு 500 நீங்கள் போட்டே வரலாம். இது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சேவிங்ஸ்க்கு பண்ண சீரீஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரெக்யூரிங் டெபாசிட்டுக்கு சிமிலராக தான் எஸ்ஐபியும் வரும். இது இந்த மாதிரி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா 3 இதாக பிரிச்சிருப்பாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேபிட்டலைசேஷன், மிடில் கேபிட்டலைசேஷன், லார்ஜ் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்துட்டு அந்த கம்பெனி வந்து எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுது. லார்ஜ் கேப்னா ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட், இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஸ்மால் கேப். மிட் கேப்பு, லார்ஜ் கேப்னா ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹை அமௌண்ட்டில் வந்துட்டு ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அந்த இது. அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸ்மால் கேப்புக்கு, மிட் கேப்புக்கு, லார்ஜ் கேப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேடிஎம் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லோக்கெல்லாம் பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சினாலும் பண்ணலாம், இல்லைனா பேடிஎம்மில் கூட கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, ஒன்றில் அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த கம்பெனிட்டு வந்து 5 இயர்ஸ் சார்ட் எடுத்து பாருங்கள், அந்த அமௌண்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா என்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்யூ நெட் அசெட் வேல்யூ. அன்னைக்கு அசெட் அது வந்து என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பாங்க, அதை வந்து டினோட் பண்ணுவாங்க. அந்த இது நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ் சார்ட்டில் எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்குது அப்படின்ட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ரொம்ப அவுட்லைனாக இவ்வளோ தான். அப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஈக்விட்டி, கமாடிட்டி,
பாண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ஏவி வந்து கொஞ்சம் அதிகமாகலாம், அந்த நெட் வேல்யூ வந்துட்டு அதிகமாகலாம் கம்மியாகலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் எடுக்க முடியும். லாங்கர் டேர்மில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் த டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். இந்த வேர்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதை ஃபுல்லாக பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறுபடியும் மேலே டிஸ்பிளே ஆகிற லிங்க்கை வியூ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நன்றி.